நரசிம் அவர்கள் எழுதிய காஃபி வித் கபிலர். சங்க இலக்கியத்துல கபிலர் எழுதிய குறுந்தொகையிலிருந்து 17 பாடல்களை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் கதையின் வடிவமைப்புல ஒரு கட்டுரை தொகுப்பா இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ சங்க இலக்கியத்துல அந்த காலத்துல அந்த பழக்க வழக்கங்களுக்கு அப்ப இருந்த நாகரிகத்தோடைய மனப்பான்மையில அவங்க பெண்ணுக்கும் ஆணுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அந்த மனநிலைகளுக்கும் உண்டான விதத்துல கவிதைகளோ கட்டுரைகளோ இந்த மாதிரி குறுநாவல்கள் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. இந்த பாடல்களும் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த இப்போ நம்ம காலப்போக்குல சங்க இலக்கியங்கிறதே நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம், வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா நரசிம் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. நம்ம நாகரிகத்துல நம்ம முன்னேறி இருந்தாலுமே இப்பவும் பண்டைய காலத்துடைய மனநிலையும் அந்த மனப்பாங்களும் பண்பாடுகளும் இன்னைக்கும் நமக்குள்ள ஊறிதான் இருக்கு. அதோடதான் நாம இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல ஒரு கதையையும் இதுல சொல்லிட்டு இருக்காரு. 17 குறுந்தொகை பாடல்கள்ல ஒரு பாடலையும் அதோடைய கதை வடிவமைப்பையும் இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது சேதுக்கரசி அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. ஒரு ஊர்ல அந்த அக்கா திடீர்னு கடவுளை ஐயனாரை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த ஐயனார் எப்படி அப்படின்னா, அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஐயனார். அவரு ஒரு உக்கிரமான குதிரையில கம்பீரமா உட்கார்ந்துருக்கிற அவரை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அவருக்கு எதிரில அந்த கோவிலுக்கு எதிரில ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல தான் அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்கலாம் போய் விளையாட போவாங்க. இந்த விடலை பசங்களாம் அங்கதான் கிரிக்கெட் விளையாடுறாங்க எப்பவுமே. ஸோ அதுல ஒரு பையன் எப்பவுமே அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த கிரிக்கெட்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விளையாடிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ சமயத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த ஐயனாரை பார்த்து எங்களுக்கே பகீர்னு இருக்கும். அப்படி ஒரு காட்சியில அவர் தோணுவாரு. சில சமயம் பயந்து போயிடுவோம், அப்புறம் திருப்பி நார்மலா நாங்க விளையாட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கையில அந்த ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு நாள் சைக்கிள்ல ஊர்ல இருந்து அந்த எல்லையில இருக்கிற அந்த ஐயனாரை தாண்டி போறதுக்காக வந்துட்டு இருக்கிறச்ச ஒரு அக்கா, அந்த அக்கா யாருன்னா சேதுக்கரசி அக்கான்னு அவங்க ஊர்ல இருக்கிறவங்க. அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயனார் முன்னாடி இப்படி கைய நீட்டிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இவருக்கு அதை பார்த்த உடனே இந்த பையனுக்கு பயந்துடான். என்ன எதுவுமே இல்லாம அக்கா இன்னைக்கு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவன் வந்ததை கூட அந்த அக்கா கவனிக்கல. சரி, இவங்களை கிராஸ் பண்ணி போகச்ச அந்த அக்கா வேண்டுறாங்களா, ஐயோ சாமி, என்ன ஐயனார் சாமி, என் புருஷனை எதுவும் பண்ணிடாத, அவனை பத்திரமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி வேணுனதும் இவனுக்கு பயமாயிடுது. என்ன இந்த அக்கா இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு அந்த அக்கா கிட்டப்ப, ஏன்க்கா இப்படி பயப்படுற, உன் புருஷன் தான் மாசம் ஆனா வெளிநாட்டுல இருந்து உனக்கு பணம் அனுப்புறாரே, அப்புறம் ஏன் பயப்படுற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எதுவுமே இல்ல தம்பி, என் புருஷன் அங்க நல்லாதான் இருக்கிறாப்புல, எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் தான் கஷ்டப்பட்டு அங்க வேலை செய்யறான். அதை நினைச்சு நானும் என் பிள்ளையும் இங்க தனியா நிற்கும் போதுதான் எனக்கு அது வருத்தமா இருக்கு. நான் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, எப்பவுமே என் வாய் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கு, எங்க அம்மா வேற திட்டிக்கிட்டே இருக்கும், உன் வாயாலதான் உனக்கு கஷ்டம் நடக்க போகுது பாரு அப்படின்வாங்க. என் வாயை நான் அடக்கிட்டு இருந்தாலே எனக்கு நல்லதுதான் நடக்கும் தம்பி, ஆனா நான் அதை பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னதும் இந்த பையனுக்கு இன்னும் புரியல. ஐயோ வேற என்னவோ நடந்து போச்சு போல இருக்கு, என்னதான்க்கா நடந்துச்சு, தெளிவா சொல்லுக்கா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த அக்கா சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல தம்பி, போன வாரம் ஏதோ ஒரு சண்டையில நான் என்ன பண்ணிவிட்டேன், நானும் என் பையனை மட்டும்தானே தனியா இருக்கோம் அப்படின்னுட்டு ஐயனாரை வீட்டுல இருந்தபடியே திட்டிப்புட்டேன். என்னன்னா, உன் கோவில்ல உன் கோவில்ல வச்சுதான் அந்த மனுஷன் என்னை கூப்பிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டான். நானும் ஏதோ அப்ப இருக்கிற மனப்பாங்குல அவனை நம்பி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாட்டு ஊருக்கு போயிட்டான். இப்ப நான் பாட்டு இங்க நிக்கிறேன். ஆனா அப்பவே நான் என்ன சொன்னேன், அவனை கல்யாணம் ஆன பிறகு என்னையும் அவனையும் தனியா பிரிச்சனா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க, உன்னை சாபம் விட்டுருவேன் அப்பவே நான் வேண்டுனேன். ஆனா இப்ப அதை சும்மா இல்லாம அதே மாதிரியே நான் சாமியை திட்டிவிட்டேன், அவனை அனுப்பிட்டு என்னையும் என் புள்ளியும் இப்படி தனியா விட்டுருக்கே அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. அதனால என்னன்னா, என் புருஷன் அவனுக்கு ஏதாவது ஆயிரும், சாமி அவனை ஏதாவது பண்ணிரும், அவன் செத்துருவான் அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கிறேன் தம்பி அப்படின்னதும் இந்த பையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா, நல்லாதானே இருக்கான் அப்படின்னா, இல்லடா எனக்கு பயமா இருக்கு, நான் அந்த மாதிரி திட்டிவிட்டேன், அதனாலதான் நான் திட்டுனதுக்காக வேண்டி மறுபடியும் ஐயனார் கிட்டேயே ஐயனாரே நான் தெரியாம திட்டேன் என் புருஷன் அங்க நல்லா தான் இருக்கான், அவன் என்னையும் என் பையனையும் தனியா தவிக்க விட்டெல்லாம் போகல, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அவன் அங்க வேலை செஞ்சு எங்களுக்கு இங்க பணத்தை அனுப்புறான், எங்களுக்காக வேண்டிதான் அவன் அங்க போயிருக்கான். அதனால நான் சொன்னது எதையுமே மனசுல வச்சுக்காம என் புருஷனை எதுவுமே பண்ணாம அவனை அமைதியா விட்டுரு அப்படின்னு அந்த அக்கா வேண்டுறாங்க.
இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பையன் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அவங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியாம, அந்த அக்காவோட புலம்பல கேட்டபடியே அவன் வந்து போய்கிட்டு இருக்கானா. இப்ப நர்சிங் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்துல நான் சோஷியல் மீடியால வந்து ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு பெண் வந்து கையை இப்படி நீட்டி ஆண்டவன் கிட்டயோ யார்கிட்டயோ வேண்டுற மாதிரி ஒரு புகைப்படம் இருந்தது. அது வந்து பரவலா இப்ப எல்லார்கிட்டயுமே பரவிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது என் ஊர்ல நடந்த இந்த அக்காவுடைய ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில வந்து ஒரு பாடல் ஒண்ணு வந்து கபிலர் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் என்னன்னா, சங்க காலத்துல சங்க தலைவி ஒருத்தவங்க வந்து தன்னுடைய கணவனுக்காக அவங்க ஊர் எல்லையில ஒரு பாடலை பாடுற மாதிரி ஒரு கருத்து வச்சு அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை இந்த காலத்துல இப்ப இருக்கிற அந்த பெண்ணுடைய மனநிலைய கம்பேர் பண்ணி எழுதுறாரு. சோ இங்க என்ன சொல்ல வராருன்னா, எப்பவோ எழுதுனதுதான், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனதுதான் அந்த சங்க இலக்கியம், கபிலருடைய அந்த குறுந்தொகை நாவல்கள், குறுந்தொகையோட அந்த பாடல்கள் எல்லாமே. ஆனா மனிதர்களுடைய மனநிலையும் அந்த உளவியல் ரீதியான எண்ணங்களும் அப்ப இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அப்பயும் எழுதியிருக்கிறாங்க. அது இன்னமும் நமக்குள்ள மாறவே இல்லை. அதனுடைய படிமத்துல தான் நம்ம இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது நம்ம கூடவே தான் ஒட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அந்த குறுந்தொகை பாடல் என்னங்கிறத நான் இப்ப படிக்கிறேன். பாடல்: மன்ற மரா அத்த பேயம் முதிர்கடவுள் கொடியோர் தெருவும் என்ப யாவரும் கொடியர் அல்லர் எம்குன்று கெழுநாடர் பசையிப் பசந்தன்று நுதலே நெகிழ நெகிழ்ந்தன்று தடமென் தோளே. கபிலர், குறுந்தொகை பாடல் 87. ஸோ இதே மாதிரி ஒரு கதையை வச்சு பேஸ் பண்ணி இந்த 17 குறுந்தொகை பாடல்களுக்கும் இந்த புக்ல விளக்கம் கொடுத்திருக்காரு.